வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் மார்வாடி நலசங்கம் சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அரிஹந்த் அவென்யூ அபார்ட்மெண்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பிரசாரம் மேற்கொண்ட பொழுது மார்வாடிகள் நலச்சங்கம் சார்பில் மார்வாடி மக்களை சந்தித்தார். அப்போது அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்தார். புதுச்சேரியின் முன்னேறுவதற்கான திட்டங்கள் அடங்கிய புத்தகங்களையும் அவர்களுக்கு வழங்கினார். மார்வாடி சமுதாய மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். Just break my heart. What do you feel? Chasing the feelings from ghosts in the sky. I hope they don't mind. I need you near. Something to hold someone I can call mine. Please don't break my heart. Just break my heart. What do you feel? Chasing the feelings from ghosts in the sky. I hope they don't mind. I need you near. Something to hold on. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் மக்கள் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை பொதுமக்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று முழக்கமிட்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் தாரக மந்திரமான சொல் அல்ல செயல் என்ற கொள்கையை நனவாக்கும் வகையில் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையார்குளம் பகுதியில் அவர் தீவிர தேர்தல் பிரசாரம் மேற்கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் மற்றும்
பாலாஜி நகர் பகுதிகளில் வீடுதோறும் சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அப்பகுதி மகளிர் தலைவரை மலர்கள் தூவி வரவேற்று, காமராஜர் நகர் தொகுதியில் உங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். மேலும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கையான மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் நடைபெற்ற பிரசாரத்தின் போது பாலன், சந்துரு, சிவா, கோகுல் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளின் தலைமைகள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆள் உயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பும் அளிக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வீடுதோறும் மக்களை சந்தித்த போது மருத்துவ வசதி, குடிநீர், வாய்க்கால் பிரச்சினை, சாலைகளை புதுப்பித்தல் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை உடனுக்குடன் பதிவு செய்து அவற்றை தீர்க்க தனது தனி குழுவினரை நேரடியாக அழைத்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தலைவர் உத்தரவிட்டார். இதனைக் கண்டு அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பாராட்டி, இவ்வாறு உடனடி தீர்வு அளிக்கும் செயல்பாட்டை இதற்கு முன்பு எந்த தலைவரும் மேற்கொள்ளவில்லை என்றும் வியப்புடன் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், செயலாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் கோகுல், மாறன், பழனி, பாலன் உள்ளிட்ட மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். Just break my என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி உடைகிறது. மத்திய அமைச்சர் தனி விமானத்தில் வரும் சூழலில் பேச்சுவார்த்தையை தவிர்க்க திருச்செந்தூருக்கு முதல்வர் ரங்கசாமி திடீரென்று புறப்பட்டார். டெல்லியில் பிரதமர் மோடி கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நவீன் ஆகியோர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி விதித்த நிபந்தனைகள் குறித்து பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை தனி விமானத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தலைமையில் டெல்லி சென்ற குழுவினர் புதுவைக்கு புறப்பட்டனர். கட்சி மேலிடத்தின் அறிவுறுத்தலின்படி முதல்வர் ரங்கசாமியை மீண்டும் ஒருமுறை சந்தித்து சமாதானம் செய்ய அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். இதற்காக பிற்பகலில் புதுச்சேரி வந்த பிறகு முதல்வர் இல்லத்திற்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா, புதுவை மாநில பாஜக நிர்வாகிகள் வர உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். ஆனால் இந்த சந்திப்பை தவிர்க்க முதல்வர் ரங்கசாமி திடீரென மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வதாக கூறி புறப்பட்டு சென்றார். மதுரையிலிருந்து திருச்செந்தூர் சென்று முருகனையும் தரிசிக்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதை ரங்கசாமி விரும்பவில்லை என்றும் இதனால் புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உடைய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் திமுகவில் இணைந்தனர். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில்
புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதி தற்போதைய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் தலைவர் என்றழைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் மகன் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை திமுகவில் இணைந்தனர். அப்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் KN நேரு, அமைப்பு செயலாளர் RS பாரதி, புதுச்சேரி மாநில திமுக ஒருங்கிணைப்பாளர் கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பட்டாசு வெடிமருந்து தயாரிப்பிற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, தேர்தலின் போது வெடிப்பொருட்கள் மற்றும் வெடிமருந்துகளை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்காகவும் பொது அமைதி மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் இந்திய வெடிப்பொருள் சட்டம் மற்றும் விதிகளின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் பட்டாசு தயாரிப்பதற்கும் வைத்துக் கொள்வதற்கும் விற்பதற்கும் வழங்கப்பட்ட அனைத்து உரிமங்களும் ஏப்ரல் 7 முதல் 10ஆம் தேதி வரையும் மற்றும் மே 2 முதல் 5ஆம் தேதி வரையும் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது. மேற்கூறிய பட்டாசு வெடிமருந்து தயாரித்தல், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் பட்டாசு வெடிமருந்து விற்பனை கடைகளை திறப்பதற்கும் இயங்குவதற்கும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆணையினை மீறுவோரின் உரிமங்கள் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். உரிய சட்ட விதிகளின் கீழ் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களும் வேட்பாளர்களும் சிந்திக்கக்கூட நேரமில்லாத வகையில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பை திரும்பப் பெற்று தமிழகத்துடன் சேர்த்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கழக நிறுவன தலைவரும் நேரு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி உப்பனாறு பாலம் கடந்த 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். மேலும் ஆற்றின் ஓரம் கட்டுமான பணி என்ற பெயரில் இரு பக்கமும் சுவர்கள் கட்டப்பட்டு வருவதால் ஆற்றின் ஓரமுள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளது. மேலும் அவர்களுக்கு பாதிப்புகளை பொறுத்து நிவாரண உதவிகளும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தன் தொகுதியில் பல வருடமாக இந்த பணி நடைபெற்று வருவதால் தனக்கு தொகுதியில் அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் அரசின் செயல்பாடு உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். 28 கோடியில் டெண்டர் விடப்பட்டு தொடங்கப்பட்ட பாலம் கட்டுமான பணி தற்போது 100 கோடி ரூபாய் வரை சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அரசிற்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக தெரிவித்த அவர், இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் தேதி அவசர கதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு வாக்களிக்கவும் வேட்பாளர்களுக்கு போட்டியிடுவது குறித்தும் சிந்திக்க கொஞ்சம் கூட நேரம் தராமல் அவசர கதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இதனை ரத்து செய்துவிட்டு தமிழகத்தோடு சேர்த்து புதுச்சேரிக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்விரோதத்தில் வாலிபரை பீர்பாட்டிலால் தாக்கியவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திருபுவனை கொத்தமல்லி நத்தத்தை சார்ந்தவர் ரஞ்சித், மினி லாரி டிரைவர். இவருக்கும் அதே பகுதியை சார்ந்த நரசிம்மன் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 30/1/2026 அன்று அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி அருகே ரஞ்சித் அமர்ந்திருந்த போது அங்கு வந்த நரசிம்மன் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கு கிடந்த பீர் பாட்டிலை எடுத்து தாக்கினார். புகாரின் அடிப்படையில் நரசிம்மனை திருபுவனை போலீசார் கைது செய்தனர். வழக்கு விசாரணை புதுச்சேரி 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் நேற்று நரசிம்மனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி மெல்வின் தாமஸ் தீர்ப்பு அளித்தார். அபராத தொகையை பாதிக்கப்பட்ட ரஞ்சித்திற்கு வழங்க உத்தரவிட்டது. வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் இளங்கோ ஆஜரானார். இந்த வழக்கு புதிய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 50 நாட்களுக்குள் விசாரணை முடிந்து தண்டனை வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. வானூர் அருகே உள்ள கோட்டக்குப்பம் சோதனை சாவடியில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 8 லட்சம் ரொக்கம் மற்றும் 83 கிராம் தங்க நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியான கோட்டக்குப்பம் சோதனை சாவடி அருகே சிவரஞ்சனி தலைமையிலான பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த அரசு பேருந்தில் சோதனை செய்தபோது கடலூர் நந்தவெளி ரோட்டினை சார்ந்த ராஜாகம் என்பவர் உரிய ஆவணமின்றி 8,54,500 ரூபாய் பணம் மற்றும் 83 கிராம் தங்க நகை எடுத்து சென்றதும் தெரியவந்தது. நகை பணத்திற்கான உரிய ஆவணம் இல்லை என்பதால் பறக்கும் படையினர் வானூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் வித்யாதரனிடம் ஒப்படைத்தனர்.
புதுவையில் இணைய வழியின் மூலமாக பெண் உட்பட 4 பேரிடம் ரூபாய் 2.22 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பெண் ஒருவர் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வேலை வாய்ப்பு குறித்து விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார். உடனடியாக அந்த விளம்பரத்தை கிளிக் செய்தவுடன் டெலிகிராமில் இருந்து மர்ம நபர் பேசியுள்ளார். அப்போது மர்ம நபர் அந்த பெண்ணிடம் தாங்கள் கொடுக்கும் பணிகளை முடித்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி மேற்கூறிய பெண் மர்ம நபருக்கு ரூபாய் 1.96 லட்சத்தை அனுப்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்திருக்கிறார். இதில் சம்பாதித்த பணத்தை அப்பெண்ணால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்ததும் தெரிய வந்தது. மேலும் புதுவையை சார்ந்த பெண் ஒருவரிடம் ரூபாய் 15,000 மற்றொரு பெண்ணிடம் ரூபாய் 7,000 புதுவை பெண்ணிடம் ரூபாய் 4,000 என மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கின்றனர். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 2.22 லட்சத்தை மோசடி கும்பலிடம் எழுந்திருக்கிறார்கள். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவ கல்லூரியில் 8ஆம் வகுப்பில் சேர்வதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அமைந்துள்ள இந்திய தேசிய ராணுவ கல்லூரியில் 1/1/2027 8ஆம் வகுப்பில் சேர்பவருக்கு அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவருக்கு 1/7/2027 அன்று 11.5 வயது குறையாமலும் 13 வயது பூர்த்தியாகாமலும் இருத்தல் வேண்டும். மேலும் 7ஆம் வகுப்பு பயில்வராகவோ தேர்ச்சி பெற்றவராகவோ இருத்தல் வேண்டும். வரும் ஜூன் 7ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 11 மணி வரை கணித தேர்வும், பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை பொது அறிவு தேர்வும் மற்றும் பிற்பகல் 2:30 மணி முதல் 4:30 மணி வரை ஆங்கில தேர்வும் நடைபெறும். எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படுவர். நேர்முகத் தேர்விற்கு பின் தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் ராணுவ மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர். எழுத்துத் தேர்வு வரும் ஜூன் 7ஆம் தேதி காமராஜர் நூற்றாண்டு கல்வித்துறை வளாகம், அண்ணா நகர், புதுச்சேரியில் நடைபெறுகிறது. விண்ணப்ப படிவத்தை ஆன்லைன் மூலமாக பூர்த்தி செய்து வரும் 5ஆம் தேதிக்குள் இணை இயக்குநர் அலுவலகம், 2ஆம் தளம், அ அடுக்ககம், பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு கல்வி வளாகம், அண்ணா நகர், புதுச்சேரி என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் அடிப்படையில் வடக்கு எஸ்பி வம்சதிரெட்டி மற்றும் போக்குவரத்து போலீசாரோடு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கஞ்சா நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் நாகராஜன், SI ராஜன் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் கோரிமேடு பூத்துறை கனரக வாகன போக்குவரத்து முனையம் சந்திப்பில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக 3 பேர் சந்தேகப்படும்படி பைக்கில் வந்தனர். பைக்கை நிறுத்திய போது அவர்கள் நிற்காமல் சென்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்த போது கோரிமேடு வீமன் நகரை சார்ந்த ஆகாஷ், காமராஜர் நகரை சார்ந்த தனுஷ் என்கின்ற தனுஷ்குமார் வயது 22, திலாசுப்பேட்டை திருபுவனை பாளையம் ரியாஸ் ஹமீத் என்கின்ற ரியாஸ் என்பதும் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சா, 3 செல்போன், 1 பைக் ஆகியவற்றை கைப்பற்றினர். கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் பல்வேறு காவல் நிலையங்களில் கஞ்சா, கொலை முயற்சி, அடிதடி, வழிப்பறி, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் அடிப்படையில் 2 ரவுடிகளின் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. பாகூர் அடுத்த சேலைமேடு வாணிதாசனார் வீதியை சார்ந்தவர் பிரபு என்கின்ற பிரபாகரன், வயது 32. இவர் மீது அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு அடிதடி வழக்கில் தலைமறைவாக இருந்த இவரை பாகூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்போது தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள நிலையில் இவர் வெளியே வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் சூழல் உருவாகும் என்றும் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் தெற்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ரவுடி பிரபாகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்திட போலீசாருக்கு உத்தரவிட்டார். கரிக்கலாம்பாக்கம் குளத்துமேடு தெருவை சார்ந்தவர் விநாயகம் என்கின்ற விநாயகமூர்த்தி, வயது 36, ரவுடி. இவர் மீது கொலை, கொள்ளை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன.
தற்போது கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் விநாயகம் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட மேற்கு பகுதி எஸ்பி சுப்பிரமணியன் கலெக்டருக்கு பரிந்துரை செய்தார். இதையேற்று விநாயகம் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார். வில்லியனூர் பைபாஸ் சாலையில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை நேர்மையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த மாவட்ட தேர்தல் அதிகாரி தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். இதற்காக மாநில எல்லைப் பகுதிகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் போலீசார் மற்றும் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனைகள் அனைத்தும் வீடியோ மூலமாக ரெக்கார்ட் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் எஸ்பி சுப்பிரமணியன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் உள்ளிட்ட போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதுவையிலிருந்து விழுப்புரம் செல்லும் வாகனங்களில் ஏதேனும் மது பாட்டில் கடத்தப்படுகிறதா என்றும் தமிழகத்திலிருந்து பணம், பரிசு பொருட்கள் புதுவைக்கு கொண்டு வரப்படுகிறதா என்றும் சோதனை மேற்கொண்டனர். போலீசாரின் இந்த திடீர் வாகன சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சோதனையின் போது கதிரவன் IPS, சப் இன்ஸ்பெக்டர் பெரியசுவாமி மற்றும் போலீசார் உடனிருந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி இன்று தொடங்கியது. இதேபோன்று அமாவாசையை முன்னிட்டும் ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசினில் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் வயலின் கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரியும் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.